சரி, கதையை கவனமா கேளுங்க. ஈராக் போர் நேரத்துல ஒரு அமெரிக்கன் மிலிட்டரி ஸ்குவாட் ஒரு செக் பாயிண்ட்ல இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு வேகமான அங்க நோக்கி வருது. அதுல இருக்கிற ஆக்கியூபன்ட்ஸ் துப்பாக்கி சுடுறாங்க. இவங்களால யாருன்னா ஒரு குரூப் ஆஃப் இராக்கி ரெபல்ஸ். அவங்க செக் பாயிண்ட் உடைத்து விட்டு நகரத்துல லீட்ஸ் டு அ டெட்லி கன் ஃபைட் நடக்குது. இந்த கன் ஃபைட்ல ஒரு ராக்கெட் ப்ரொபெல்ட் கிரெனேட் வீசப்பட்டு 2 சோல்ஜர்ஸ் உயிரை பறிக்குது. அப்புறம் ரெபல்ஸ் ஒரு கிரெனேட் ஒன்னு வீசி ஒரு சிவிலியன் வெஹிக்கிள் தாக்குறாங்க. ஒரு பகுதியில் டோமி பக்கத்தில் வெடிச்சல் நிகழ்ந்தபோது ரீகோ என்பவர் தைரியமாக டோமியை காப்பாற்ற தன்னையே பலியாக்கிக் கொண்டு அவர் மேல் பாய்ந்தார். அதற்காக அவருக்கு கடுமையான காயங்களும் உடல் முழுவதும் எரிச்சல்களும் ஏற்பட்டன. அந்த நொடியில் பிராண்டன் ஓடி வந்து ரீகோவை பார்வையிட மீதமுள்ள படையினர் துப்பாக்கி சூடு மூலம் மறைவு தருகின்றனர். அந்த கணம் மற்றொரு படையினர் பிரீச்சருக்கு துப்பாக்கிச் சூடால் கழுத்திலும் கீழ்வாயிலும் கடுங்காயம் ஏற்பட்டது. டோமி ஓடி வந்து பிரீச்சரை கைகளால் பற்றி கொண்டான். ஆனால் அந்த துயரமான கணம் பிரீச்சர் டோமியின் கைகளில் பலியானார். இதுவரையிலும் கலவரக்காரர்களின் குண்டுவெடிப்புகளும் தொடர்கிறது. சார்ஜென்ட் ஸ்டீவ் ஒரு கலவரக்காரரை பின் தொடர்ந்து வீட்டினுள் சென்றார். சிறிது நேரத்தில் பிராண்டனுக்கு தெரிய வந்தது அவருடைய நிலைமை. அவர் உடனே அந்த வீட்டிற்குள் ஓடிச் சென்றார். அங்கு அவர் பல ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியரின் உடல்களை கண்டார். அவர்களின் இரத்தமால் நிறைந்த கொடூர காட்சியில் எங்கள் ஹீரோ பிராண்டன் மற்றும் அவர் நண்பர் ஸ்டீவ் ஊடுருவிய வீட்டை விட்டு கடைசி நொடியில் தப்பிச்சேன் பாருங்க. அந்த ஆம்புஷ்ல 3 அமெரிக்கா ஆர்மி சோல்ஜர் உயிரை விட்டாங்க. ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். இந்த மாதிரி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாலும் அவங்க டெக்சஸ் ஊருக்கு வந்தபோது கம்யூனிட்டி பலூன் விட கேக் வெட்டி வரவேற்பு கொடுத்தாங்க. பரேட் வரை இருந்தது பாருங்க. ஆனா அந்த செலிப்ரேஷன்ல உண்மையா இருந்தது சர்வைவல் மட்டும்தான். அப்புறம் அவங்க ஒரு லோக்கல் பப்ல ஒரு சிறு பார்ட்டி போய் கொண்டாடினாங்க. ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அங்கே நம்ம ஸ்டீவ் அந்த வால படுத்த நெய் பத்தி உற்சாகமா பேச ஆரம்பிச்சார். அவரோட ட்ரீம் சிறந்த ஸ்னைப்பர் டீம் சேர்ந்து இராக்கி ரெபல்ஸ் வீழ்த்திடணும்னு பேச்சு சொந்தமா ஒரு பார்ட்டியா மாறிடுச்சு. அந்த இரவு பிராண்டன் அவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மிஷல் இருந்து அழைப்பு வந்துச்சு. அடடே, என்ன ஒரு சோகம் பாருங்க. பிராண்டன் வேகமாக ஸ்டீவ் வீட்டுக்கு ஓடி வந்தபோது அவர் ஸ்டீவ் முன்னால் குழி தோண்டும் காட்சியை கண்டார். போர் புகழ் PTSD காரணமாக மனதை இழந்து போர்க்களம் போல் தோண்ட என அவர் முழுக்கு ஈடுபட்டு கொண்டிருந்தார். பிராண்டன் அவரை நிறுத்த முயற்சி செய்தும் பலனில்லை. அப்போது நம்ம பிராண்டன் உள்ளே மிஷல் இடம் பேச சென்றார். அடக்குமாறாக மிஷல் தவிப்புடன் சொன்னார், ஸ்டீவ் குடித்த நிலையில் எதிரிகள் தாக்குகிறார்கள் என நம்பியபடி முழு வீட்டையும் அல்லோலகல்லோலப்படுத்தி கடைசியில் வெளியே குழி தோண்ட தொடங்கிவிட்டார் என்றார். அப்போதான் பிராண்டன் கவனிக்க மிஷல் முகத்தில் ஒரு காயம். கண் கலங்கி மிஷல் சொன்னார், அந்த குடிகார ஸ்டீவ் தவறுதலாக அவரை அடித்துவிட்டார். இவ்வளவு நடந்து கொண்டிருக்க அவர்கள் பார்க்க ஸ்டீவ் குழியில் தூங்கி விழுந்திருந்தார். கையில் ஒரு துப்பாக்கி இன்னும் பிடித்தபடியே. அப்படியே ஒரு அடடே கதையா இது. டாமி தன் காரால ஒரு மரத்தை மோதிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தேன். பாருங்க, அவர் வைஃப் ஜெக் குடிமகன் பிரச்சனைக்காக அவரை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டுட்டாங்க. அதனால அவர் ஊருக்கு வெளியே ஒரு கேபன்ல ஒரு சில நாள் இருக்க போறாராம். இத கேட்ட பிராண்டன் நம்ம ஸ்குவாட் மற்றும் அங்கே சேர்ந்து கொண்டு ரிலாக்ஸ் பண்ணலாம்னு முன்னேற்றம். மறுநாள் சோல்ஜர்ஸ் கூடுதல் குடிப்பாங்க. டாமி தன் வெட்டிங் கிஃப்ட்ஸ் ஷூட் பண்ணுவார். நம்ம ஷார்ட்டி கிஃப்ட் கார்ட்ஸ் வாசிக்கும் போது அப்போ ஹேங்கோவர் ஆல வாடிய ஸ்டீவ் திடீர் எழுந்து அவர் வண்டியோட ட்ரங்கில் இருந்து பயந்து தவறாமல் தான் வெளியே வருவார். நம்ம மக்கள் சிரிப்பா. பின்னர் ஸ்டீவ் தன் கிஃப்ட் ஷூட் பண்ணுவார். அந்த மாலையில் பிராண்டன் ஸ்டீவ் அவர்களை தனியாக அழைத்து ஒரு பிரைவேட் பேச்சுக்கு அழைப்பார். மற்றும் பாத்தியா, அந்த ஸ்டீவ் கூட முகத்துல காயம் இருந்துச்சு. முதல்ல அவன் கதவுல முட்டினேன்னு சொல்லி ஒதுங்கினான். ஆனா பிராண்டன் அவனோட பொய்யை உடனே புரிஞ்சுக்கிட்டான். நேரா கேஸ்டான் அவனுகிட்ட அடிச்சிருக்கானா கேட்டான். ஸ்டீவ் ஆச்சரியமா ஒரு நிமிஷம் நின்னு போய் உண்மையை சொல்லிட்டான். அவனுக்கே ஞாபகம் இல்ல. பப் பார்ட்டி அப்புறம் ஒரு சமயத்துல பிளாக் அவுட் ஆகிடுச்சு. எப்படி டாமி எஸ்கார் ட்ரங்க்ல எழுந்திருந்தேன்னு கூட மறந்துடுச்சு. ஆனா பிராண்டன் கடுமையா எச்சரிச்சிட்டான், இந்த மாதிரி நடக்க கூடாது. அடுத்த நாள் மிலிட்டரி பேஸ் திரும்பிட்டாங்க. பிராண்டன் திரும்ப வேலையில இருந்து விடுவிக்கப்படுறதை எதிர்பார்த்து டாமி குழுவை லீட் பண்ண சொல்லிட்டான். ஆனா அந்த நோக்கத்துக்கு பதில் மீண்டும் ஈராக் போகும்படி ஆர்டர் வந்துருச்சு. அதை ஏற்றுக்க முடியல. காம்ரேட்ஸ் டமில் இழப்பு இன்னும் அவனுக்குள்ள குடிச்சிக்கிட்டு இருக்கு. லெப்டினன்ட் கர்னல் பூட்ட நேருக்கு நேர் சென்று ஆத்திரமா கன்ஃபரண்ட் பண்ணினான். அவர் மிலிட்டரி ஸ்டாப் லாஸ் பாலிசினால தான் இப்படி ஆர்டர் கொடுத்திருக்காங்கன்னு விளக்கம் கொடுத்தார். நீ கேளு, பிராண்டன் படையில் இருந்த அவன் கமிட்மெண்ட் முடிஞ்சதும் திரும்பவும் டியூட்டிக்கு வரணும் அப்படின்னு ஒரு வசதி வந்துருச்சு. இதை கேட்டுட்டு பிராண்டன் கொஞ்சமும் குறைஞ்சிக்கிடல. பூட் கிட்ட கோபமா பேசியப்போ அவங்க 2 பேருக்கும் சூடான வார்த்தை போரடிச்சு போச்சு. பூட் அவனுக்கு ஒரு லீடரா இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்கும் சொல்லி கொடுத்தார். ஆனா பிராண்டன் அவன் கமாண்ட்ஸ் கேட்க மறுத்துட்டான். அப்புறம் அவனை மிலிட்டரி ஜெயில்ல போடா பூட் அவன் மனுஷங்களுக்கு ஆர்டர் பண்ணினார். ஆனா பிராண்டன் அப்படியே விடாமல் கைகளை ஆட்டிக்கொண்டு எஸ்கேப் ஆகிட்டான்.
வேகமா கார் ஓட்டி விட்டு எஸ்கேப் ஆகிட்டு ஒரு ரோட்ல கார் நிறுத்தி ஸ்டீவ் போன் பண்ணினான். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் ஈராக் மீண்டும் அனுப்பப்பட்டிருக்கான்னு தெரிய வச்சுட்டு ஏவால் ஆயிட்டேன்னு சொன்னான். ஸ்டீவ் அவன் முடிவுக்கு எச்சரிக்கை காட்டிட்டு பூட் கிட்ட உதவி கேட்கறதுக்கு அட்வைஸ் பண்ணார். அட என்ன ஒரு ட்விஸ்ட்பா, பிராண்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போதான் என்ன தெரியுமா, டவுன் ஷெரஃப் அவருடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருக்காரு. அந்த பூத் அவர்கிட்டே ஸ்டேட் வைட் சர்ச் போட சொல்லி இருக்காரு. ஆம்பளை பிராண்டன் கிட்ட சேரணும்னு சொன்னாரு. அப்புறமா அவர்கள ஃபேமிலியில மிஷேல் கூட பிராண்டன் வீட்டு அனைத்து மாட்டரும் சொல்லி என்னமோ செனேட்டர் கிட்ட போய் பேசிக்கலாம்னு ஆலோசனை வச்சாரு. ஆனால் அவருடைய தந்தை அதுக்கு செயின் ஆஃப் கமாண்ட் மீறின பரிணாமங்களை எல்லாம் சொல்லி ஜாக்கிறாரு. அதை கேட்காம பிராண்டன் கார்ல போய் டிசி டிரைவ் பண்ணிட்டாரு. அண்ணே மிஷேல் கூடவே இருந்தா சிக்கிற பயம் குறைச்சி ஹோட்டல் புக் பண்ணி நைட்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிராண்டன் ஒரு குவாய்ட் நாளில் புல்ல ஒயின்றிக்கும் போது திடீர்னு அவருக்கு யாரோ டிரானிங் ஆகிறாங்கன்னு ஒரு விஷன் வந்துச்சு. உடனே ஜம்ப் பண்ணி காப்பாத்த போனாரு. ஆனா பின்னாடி தெரியும் அது ஒரு ஹலூசினேஷன், ஸ்ட்ரெஸ் காரணமா வந்திருக்குது. அடுத்த நாள் மோர்னிங்ல பிராண்டன் மற்றும் மிச்செல்வும் போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்கன்னு கேட்டு ஹைட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்துல டாமி பாட்ட வேண்டிக் கொண்டு இன்னொரு சான்ஸ் கேட்கிறாரு. சோல்டியரா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஸ்டீவ் போன் பண்ணி பிரண்டோண்டுக்கு DUI சார்ஜ்ல டாமியை பெயில் பண்ணனதுக்காக இரவு முழுக்க ஜெயில போராட்டம் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்றாரு. நம்ம ஸ்குவாட் லீடர் பிராண்டன் இருக்கிறப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கோவமா சொல்றாரு. அப்போ பிராண்டன் அவர் வாஷிங்டன் டக்கு போறாருன்னு சொல்றார். செனட்டர் கூட மீட்டிங் இருக்குன்னு. இந்த இன்சி கேட்டு ஸ்டீவ் இன்னும் அதிகமா ஆங்கிரி ஆகுறார். பிராண்டன் பின்னால மிச்செல்லி சேஃப் ஆக டிராப் பண்ணிட்டு விரைவாக திரும்பி வருவேன்னு ரியஷோஸ் பண்றாரு. அந்த நைட்லயே அவங்க பிரச்சனை ஃபேமிலியை பார்க்க போறாங்க. ப்ரீச்சர் அவங்களுக்கு ஒன் ஆஃப் த க்ளோஸ் நண்பரு. அவர்கள் அல்லில் நடந்த பதட்டமான ஆம்புஷ் கதையை பிராண்டன் சொல்லி மாற்றினார். இந்த கொடூரமான சம்பவம் நடந்த போதும் பரிதாபப்பட்ட பெற்றோர்கள் பிராண்டன் அவர்களை பார்க்க முயற்சி செய்ததற்கு எவ்வளவு நன்றி தெரிவித்தார்கள் என்பது சொல்ல முடியாது. பின்னர் பிராண்டன் மற்றும் மிஷேல் தங்கள் சார்க்கு திரும்பிய போது ஒரு பெரிய அதிர்ச்சி. காரின் விண்டோ உடைக்கப்பட்டிருந்தது. பிராண்டன் சொன்னார், மிஷேல் நீ இங்கே காத்திரு, நான் குற்றவாளிகளை பிடிக்கிறேன். அவர் அல்லில் சென்று குற்றவாளிகளை சந்தித்தபோது அவர்கள் அட்டாக் செய்தனர். மேலும் ஒருவர் கன் எடுத்துக்கொண்டார். எனினும் பிராண்டன் அந்த கன் பிடுங்கி அவர்களை முட்டுக்கட்டை போட வைத்தார். அப்போது மிஷேல் இடையூறு செய்து பிராண்டன் அடக்கி அங்கிருந்து விட்டு போக சொன்னாள். அவர்கள் பின்னர் அருகில் உள்ள ஹட்டல் ஒரு அறை எடுத்துக்கொண்டார்கள். அங்கு பிராண்டன் மற்றொரு ஏவால் சோல்டியரை சந்தித்தார். அவர் செனட்டர் உதவ மாட்டார் என்றும் ரன்னில் இருப்பதின் கஷ்டங்களை விவரித்தார். அடடே, இங்கித்தான் கதை சூப்பரா மாறுது. கேளுங்க, ஒரு லாயர் பிராண்டன் கிட்ட வேலை செய்ய அவருக்கு ஃபார்ஜ் டிஸ்சார்ஜ் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு கனடால புது ஐடென்டிட்டி உண்டாக்குறதுல உதவ போறாரு. அது பிராண்டன் இன்னும் ஈஸியா இருக்கிற லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த நாள் காலை ஸ்டீவ் அவர்களை ஹட்டல்ல சந்திக்க போறாரு. மிஷேல் வழியில அவர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு யூனிஃபார்ம் அணிந்து வந்து பிராண்டனை திரும்ப எடுக்கிறார். அப்போ பிராண்டன் எல்லா சார்ஜ்ஸும் டிராப் பண்ண ஒரு டீல் போட்டிருக்காரு. வாசைக்கு 14 மணி நேரத்துல திரும்பிட்டா. பிராண்டன் கோவத்துல எரிஞ்சு போய் அவர் பின்னாடி எதுவும் தெரியாமலே இப்படி டெசிஷன் போட்டுட்டாருன்னு குறை சொல்லுது. உண்மையில ஸ்டீவ் ஈராக்கு மறுபடியும் செல்ல முன்வந்துட்டாரு அப்படி தெரியுது. மிஷேல் தன் ரெலடியோன் செயல மற்றும் மேரேஜ் பிளான்ஸ் ஸ்டீவின் கமிட்மெண்ட்டை கேட்டுக்கிட்டு கடுப்பாகிட்டாங்க. அவரு திரும்பி வந்த பின்ன ஜெனவீவ் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு நம்பிக்கை கொடுக்கப்பா மிஷேல் அமைதியா அவரோட மீட்டிங்ல பேசினா. ஆனாலும் அவரோட முடிவை மீறிய செயல்களையும் துரோகத்தையும் மிச்சல் மன்னிக்க முடியலன்னு தீர்மானிச்சாங்க. ஓஹோ, சின்ன ட்விஸ்ட் இருக்கு போல. நம்ம ஸ்டீவ் மற்றும் டாமி வெளியே போனப்போ ஸ்டீவ் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லி அதிர்ச்சி அடைய வச்சுட்டார். டாமி அவர் ஆல்கஹாலிசம் கட்டுக்கிடக்கல. அப்புறம் பிராண்டன் கிட்ட போய் டீம் மம லீடர் பிராண்டன் தான், அவரு இல்லாம நாங்க ஏதோ காய்கறி மாதிரி இருக்கோம் உறுதியா சொல்லி அவரை வர சொல்லுறார். பாருங்களேன், ஆனா பிராண்டன் அவரோ யுத்தம் எல்லாம் ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு நின்னுட்டார். ரொம்ப டென்ஷன் அது. பின்ன பாருங்க, செனட்டர் ஆபீஸ் கூப்பிட்டி பிராண்டன் கிட்ட செனட்டர் உங்களை பேச முடியாது, நீங்க தப்பி ஓடியவர்னு சொல்லி அவரை நிராகரிச்சிட்டாங்க. அப்போ டாமி மீண்டும் போதையில் அவர் வைஃப் கிட்ட போகணும்னு சொல்லி ஸ்டீவ் கிட்ட அடம் பிடிச்சு நீ எனக்கும் ரிலேஷன்ஷிப் பற்றி அட்வைஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்டீவ் ஏமாற்றமடைய செய்திட்டார். அடுத்ததா பிராண்டன் மற்றும் மிஷேல் ஒரு டேரிங் சோல்ஜர் ரீகோ பார்க்க செல்வார்கள். ஓஹோ, நம்ம டாமியோட அந்த இராக் அம்புஷ் கதையை கேளுங்க பாஸ். பெரும் வெடிப்பில் ரீகோ ஏற்பட்ட காயங்கள் சொல்லி என்ன கொடுமையோ. அவர் தன்னோட வலது கையும் காலும் பார்வையும் இழந்துட்டார். முகத்தில் கடுமையான பொரின்ஸும் பட்டுள்ளார். அந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலையை சொல்ல வாய்தான் மூடல. வெட்டரன்ஸ்களின் கூக்குரலும் கனவு கூச்சலும் நிரம்பி இருக்கும். ஆனாலும் ரீகோ தப்பி வந்ததுக்கும் இனி யுத்த பகுதியில்லாமல் இருப்பதற்கும் நன்றி கூறி நிம்மதியாக இருந்தார்.
இந்த நிலையில் பிராண்டன் மிஷேலிடம் பட்டர்ஃபீல்டுடைய குழப்பம் மற்றும் நிச்சயமின்மையை பகிர்ந்து கொண்டு தன்னோட குற்ற உணர்வு மற்றும் பிற வீரர்கள் மரணங்கள் குறித்து பேசினார். இன்னும் தவறுதலாக ஈராக் சிவிலியன்களின் உயிர்களை எடுத்தது குறித்து தீவிர வருத்தப்பட்டார். அந்த நிலையில் மற்றொரு ஏவால் சோல்ஜர் சிபாரிசு செய்த லயரி பிராண்டன் அழைத்தார். லாயர் $11,000 கொண்டு ஒரு டின்னரில் சந்திக்க கூறினார். அதனால் பிரண்டோன் மிச்சலும் தங்கள் சாரி விற்று பணத்தை சேகரிப்பதற்காக பிக்கி வாங்கினர். அப்போ லாயர் ஒரு புது ட்விஸ்ட் கொடுக்காரு. வந்து பிராண்டன் கிட்ட புதுசா ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறார். அதே சமயத்துல ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து இத கூப்பிட்டா உன்ன புது லொகேஷன் யாரோ ஒருத்தர் வந்து பிக்கப் பண்ணிடுவாங்கன்னு சொல்றார். பின்ன பிரண்டோன் கிட்ட ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. அவன் அம்மா போன்ல சொல்றாங்க டாமி அவனோட ஃபாரஸ்ட் சபின்ல தன்னோட லைஃப் முடித்துக்கிட்டான்னு. அதோட ஃபியூனரல் சர்வீஸ்ல எல்லாரும் போயிட்டு பிராண்டன் தனியாக டோமியோட கிராவுக்கு போய் அஞ்சலி செலுத்துறான். அந்த நேரத்துல ஸ்டீவ் வந்து பிராண்டன் கிட்ட மோதல் ஈக்குது. இருவரும் தங்களோட கிரீஃப் மற்றும் ஏனர்ல முடிஞ்சு கைகலப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக பிராண்டன் அங்க இருந்து நடந்து போயிட்டான். ஸ்டீவ் கண்ணீரோடே அங்கே தனியா உருகுனான். சில நாட்கள் கழிச்சு பிராண்டன் அவன் அப்பாவோட விடை பெற்று அவன் அம்மா மற்றும் மிச்சலுடன் ஒரு புது திசையில் பயணம் ஆரம்பிக்கிறான்.